நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம் என்பதை நம்ம எல்லாரும் உணர்ந்து வருகின்ற நாட்களுக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். உதாரணத்துக்கு கடந்த வாரத்திலே அது சுனாமி தாக்கியதும், ஜப்பானிலே, ரஷ்யாவிலே பூமி அதிர்ச்சி வந்தது. எத்தனை பேர் அது நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாம் கொத்து கொத்தாய் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அப்படி அடித்து கொண்டு போகிறத அந்த கார்களோடும் அவங்க வேலை செய்கிற இடத்திலும் கொத்து கொத்த மனிதர்கள் மறிக்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழல் இல்லையா? அந்த காட்சியெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பூமி ஷேக் ஆச்சுன்னா, நம்ம வீடுகள் ஆடுச்சுன்னா நம்ம எங்கே போவோம்? இந்த பூமி தான் நமக்கு, இந்த பூமியே நம்ம இருக்க முடியாத ஒரு இடமாக மாறுது அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். பொல்லாத நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். அங்கே பாருங்கள், அந்த காட்சியெல்லாம் எர்த்குவேக் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சில காட்சிகள் இதெல்லாம் பாருங்கள். வீடு இப்படி ஆடுச்சுன்னா இந்த வீடு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி அந்த வீட்டில் வாழ முடியும்? இதெல்லாம் பயங்கரமான காட்சிகள். நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், யூடியூப்பில் அதை பார்க்கலாம். மரணம் என்பது பயங்கரமானது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் சொற்ப நாட்கள் தான் நம்முடைய வேலை இந்த பூமியில். அதன் பிறகு நாம் எங்கே செல்கிறோம்? எனக்கு ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மோடு கூட அன்பாக இருந்த நம்முடைய பெற்றோர்களோ, சகோதரியோ, சகோதரனோ, உற்றார் உறவுகளோ மரிக்கும்போது அவர்களை நம்ம கல்லறையில் விட்டுட்டு வரும்பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு எத்தனை பேர் நம்ம யோசித்து பார்த்துருக்கோம்? ஒரு மனைவியை அடக்கம் செய்துவிட்டு வருகின்ற அந்த கணவனும் அந்த பிள்ளைகளும் திரும்பி 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 அந்த கல்லறையை பார்த்து கொண்டு வருவதை ஒரு நாள் நான் பாண்டிச்சேரியிலே பார்த்தேன். என்னன்னு ஆறுதல் சொல்கிறது, அவங்களுக்கு என்னன்னு நம்ம சமாதானப்படுத்துவது? இவ்வளோ நாள் சரி, நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் இங்கே வந்து நின்னா தொண்டை அடைக்கிறது ஏன்னோ எனக்கும் புரியல. இவ்வளோ நாளாக நல்லா தான் இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, காட் பிளஸ் யூ. நல்லா ஜோம் பண்ணிட்டு தான் வரேன், ஆனாலும் என்னன்னு தெரியல. அது எனக்குள்ளே சில நேரம் அந்த பெருமை இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் நினைப்பேன், ஐயாவுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தோடனே தலை சீவும்போது அவர்கிட்ட சொன்னேன், இந்த வயசுலேயும் என்ன ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு. இப்போ நான் அவர் சொன்னார், இதை விட ஸ்மார்ட்டாக இருப்பேன் நான் முன்னாடி அப்படின்னாரு. நானும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பேன், நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன், ஹேண்ட்ஸமாக இருப்பேன் அப்படின்னு நான் ரொம்ப நினைப்பேன். எனக்கு நல்லா பாட தெரியும், எனக்கு நல்லா தாளந்து இருக்குது, நல்லா பேச தெரியும், ஈஸியாக எல்லாரையும் கவர் பண்ணிடுவேன் அப்படின்லாம் ஒரு பெருமிதம் எனக்கு உண்டு. யாராலையும் தீர்க்க முடியலையா, நான் போய் தீர்த்துட்டு வரேன் அப்படின்னு. இப்படி நிறைய எண்ணங்கள் எனக்கு உண்டு. என்னுடைய ஃபோட்டோ என்னுடைய கண்ணாடியில் நான் அப்படி பார்க்கும்போது என்னை நானே நான் ரசித்து கொள்வேன். எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ தாளந்துகள் நமக்கு இருக்குது அப்படின்னு நான் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு முகம் ஒன்று வரும் பாருங்க. இந்த முகமும் நம்ம முகம்தான், இந்த காட்சியும் நம்முடைய காட்சி தான். இது எதுக்கு பின்னாடி அப்படிங்கிறத நீங்கள் இந்த திரையில் ஒருவேளை பார்க்கலாம். அதில் ஒரு போட்டிருந்துச்சு, எனக்கு அனுப்பினவர் போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்காரு தெரியுமா? எத்தனை வேஷம், எத்தனை அலங்காரம், எத்தனை ஆடம்பரம், எத்தனை வர்ணங்கள், எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை ஏற்றத்தாழ்வு,
அத்தனையும் மண்ணில் புதைந்த பின் இதுதான் மிஞ்சும். இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த பல்வரிசையை பார்த்தா ஏன் பல்வரிசை மாதிரியே இருந்துச்சு. நான் சிரிச்சா எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. ஒட்டு மொத்த பெருமையும் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கர்வமும் ஒரு செகண்டில் மண்ணுக்குள்ளே பாஞ்சிடும். இதுதான் உண்மையான நிலைமை. இப்போ நம்ம இருக்கிறது வேஷம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நம்முடைய சரீரம் எல்லாம் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். போன வாரம் ஒரு அடக்க காட்சியில் நாங்கள் நின்றுட்டு இருந்தேன் ஊரில். அப்போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, உப்பு இல்லையான்னாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு பாதிரியார் சொல்கிறாரு, உப்பு போடக்கூடாதுங்க. நம்முடைய சரீரமானது மண்ணுக்குள்ளே போன உடனே புழுக்கள் உருவாக்கி தின்றோம். இந்த உப்பு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகும். எதுக்கு எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அந்த புழுக்கள் வராது, டிலே ஆகும். கடவுளுடைய படைப்பில் உப்பு தேவையில்லை. நம்ம ஏன் அந்த படைப்பு, அந்த சரீரம் புழுக்கள் தின்றோம் அப்படிங்கும் போது ஐயோ என்னத்துக்கடா நம்மலாம் ட்ரெஸ்ஸு போட்டு அலைகிறோன்னு தோணுச்சு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நினச்சி பாருங்க, மனுஷன் இவ்வளோதானா? இந்த மனுஷனுக்கு கடவுள் இவ்வளோ நேர்த்தியா, இவ்வளோ அழகா இந்த உலகத்தில் அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்து இந்த மனுஷனை அவர் ஆதரித்து அரவணைத்து பாதுகாத்து அவனை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் கீழே போய் இந்த மனுஷனை உயர்த்துறதுக்கு கர்த்தர் செய்த காரியங்களை என்னைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? எவ்வளோ பயங்கரமான உலகம்! ஆண்டவர் உனக்காக ஒரு நித்திய வாழ்வை வைத்திருக்கிறேன். அது ரொம்ப அழகானது, அது நிரந்தரமானது. அந்த வாழ்க்கைக்கு நீ ஃபோக்கஸ் பண்ணு. இங்க கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீ மறந்துடுன்னு ஆண்டவர் எவ்வளவோ தடவை சொல்றார். அதுக்கு சுனாமியை அனுப்பி பார்க்குறாரு, பூமி எதிர்ச்சியை அனுப்பி பார்க்குறாரு. அன்றைக்கி நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் டிரைவர் நிப்பாட்டினார். பார்த்தா 2 பையங்க பைக்கில் விழுந்து கிடக்குறாங்க. இறங்கி போய் பார்த்தோம். ஒருத்தன் கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தன் உயிர் போயிடுச்சு. யார் பெற்ற பிள்ளையோ நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம். ஒரு நொடி பொழுது மரணம். என்ன நோக்கத்திற்காக அவங்க அவ்வளோ பெரிய பேக்ஸ் எல்லாம் வண்டியில் கட்டிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்களோ தெரியாது. எங்கே போகணும்னு திட்டமிட்டு இருந்திருக்காங்க தெரியாது. நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை டிபியாக போடலாமான்னு பார்த்தேன். எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு அப்படின்னு விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் மோசமான இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்ம மீட்டெடுக்கலைன்னா நம்ம நிலைமை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. போதும் அஸ்வின், ரொம்ப கொடூரமாக இருக்கிறீங்க நீங்கள். ஒரு நொடி காட்டுங்கன்னா அவர் 10 நிமிஷம் காட்டிக்கிட்டு இருக்கிறார். எனிவே, அவருக்கு என் முகம் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெகேமியா புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அதை படித்து சிந்திக்கும் போது, அதை தியானிக்கும் போது, இது நெகேமியா என்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு வாஞ்சியை வைக்கிறார். என்னுடைய ஸ்தலம். அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவரா அதை குறித்து கேள்விப்பட்டதுனால நான் அதை போய் கட்டணும் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் வாங்குறாரு, வீசா வாங்குறாரு, பொருட்கள் வாங்குறாரு, போகிறாரு. சன்பல்லாத், தொபியா இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம உதாரணமாக 2-3 வசனங்கள் கூட நெகேமியா எழுதி வைத்திருக்கிறார் இல்லையா? இது கீழே விழுந்துரும், அதுக்கு ஒரு அடையாளம், ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. என்ன, எதை காட்டினாங்க, எந்த மிருகத்தை காட்டினாங்க? நரி ஓடிச்சுன்னா இந்த அலங்கம் என்ன செய்யும், கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு அவருடைய வேலையை அவர்கள் அவ்வளவு அவமரியாதையாக நடத்தப்பட்டார்கள். அதன் பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆயுதங்களை பிடித்து கொண்டு வேலை செய்தார்கள். நம்ம 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம கவனித்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பொறுப்பெடுத்து ஒரு காரியத்தை நெகேமியா செய்யும்போது
அவர் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனைகள் முதல்ல வெளியிலிருந்து வந்தது. வெளியில் இருக்கக்கூடிய அந்த சமாரியாவினுடைய கவர்னர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அரேபியா, மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொந்தரவு செய்கிறாங்க. இதை நடத்தக்கூடாது, இந்த கர்த்தருடைய காரியம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிரச்சனை, த கம்ப்ளைனர்ஸ் இன் த மிட்ஸ். உள்ளுக்குள்ளேயே கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நெகேமியா அதை ரெக்கார்ட் பண்ண தவறவில்லை. இவங்க 3 விதமான கம்ப்ளைண்ட், ஐயா ஃபுல்லாக அதை படித்ததுனால நான் ஃபுல்லாக படிக்கல. 3 கம்ப்ளைண்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று, உணவு பற்றாக்குறை அல்லது பஞ்சம். 2வது, அதிகமான வரி. 3வது, அதிகமான வட்டி. இது 3 இந்த உலகத்தில் இன்னைக்கும் இருக்குதா? இருக்குது இல்லையா? இன்றைக்கும் இதே பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யலாம்? சந்தித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் எத்தனையோ பேர் நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி எத்தனையோ பேர் வறுமையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு அம்மா இன்றைக்கு சொல்கிறாங்க, ரேஷன் அரிசி 15 நாட்கள் தான் வருது, அதுக்கப்புறம் எங்களுடைய சாப்பாட்டை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா 1 வேளை 2 வேளை, சில நேரம் சாப்பிடாமலே என்ன செய்வோம்? தூங்கிடுவோம். இன்றைக்கும் நான் காதால கேட்கும் அளவிற்கு இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பஞ்சம் இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கிறது. வரி. ஒரு காலத்தில் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் அந்த பஸ்ஸுக்குரிய காசு மட்டும் இருந்தால் போதும் இல்லையா? அல்லது கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த காருக்கு நீங்கள் பெட்ரோலுக்குரிய காசு இருந்தால் போதும், ஊர் போய் சேர்ந்துடலாம். ஆனால் இன்றைக்கி டோலுங்கிற பேரில் நம்ம போடுற டீசலை விட இந்த டோல் காசு என்ன செய்யுது? அதிகமாக இருக்குது. நீங்கள் எதை எடுத்தாலும் இன்றைக்கி வரி, எதை எடுத்தாலும் நீங்கள் வரி கட்டினா தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வரி, ஒரு காரியத்தை விற்கணும் அப்படின்னா அதுக்கு வரி, ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா வரி. ஒரு பெட்ரோலுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? பெட்ரோலுடைய விலை வந்து வெறும் 20 ரூபா தாங்க, இல்லை 25 ரூபா தாங்க. அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போடுற வட்டி வரிதனால தான் அது ரேட் என்ன செய்யுது? 100 ரூபாய்க்கு தொடுகிறது. பெட்ரோல் விலை சீப்பு தான் அப்படிங்கிறாங்க. அப்போது இன்றைக்கி இதே பிரச்சனை அன்னைக்கு நெகேமியா காலத்தில் சந்தித்த அதே பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கும் பஞ்சம் இருக்கிறது. இன்றைக்கும் அதிக வரி நம்மை பாடாய்படுத்துகிறது. அடுத்ததாக அவங்க 3வது கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வட்டி. அதிகமான வட்டி போடுறது நிமித்தம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த 3 இருக்குது இந்த உலகத்தில் இன்னைக்கும். இன்னைக்கு நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 3ஐயும் இந்த நெகேமியா எப்படி சாதுரியமாக அதை செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த 5வது அதிகாரத்தில் 1 to 13 வசனங்கள் நமக்கு மிகவும் அழகாக, அவருக்கு கோபம் வருது. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே நான் கோபப்பட்டேன் அப்படிங்கிறாரு, ஆனால் செயல்படலை. கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வந்துச்சு, இவ்வளோ அவல நிலையா? நாம் வந்திருக்கிறதே கொஞ்ச காலம், இதில் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. ஆனாலும் அவர் அமைதியை அங்கு தழுவுகின்றார். சிறிது நேரம் எடுத்துக்கொள்கின்றார். அவர் பிரபுக்களோடு ஆலோசனை பண்ணுவதற்கு முன்பாக தேவனோடு ஆலோசனை பண்ணுகிறார். அது ரொம்ப அழகான சம்பவம். கோபம் வந்தாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திசை மாறி போயிடும். கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோபத்துக்கு உடனே நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை செய்கிறவங்க வேலை செய்யாமல் போயிடுவாங்க. கலகம் உண்டாகும். நல்லா யோசித்து பாருங்கள். வெளியில் சன்பெல்லாத்தை சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான், எப்போ உள்ளுக்குள்ளே பிரச்சனை வரும்னு சொல்லி. இங்கே உள்ளுக்குள்ளே பிரச்சனை வந்தால் என்ன நடக்குங்கிறத நெகேமியா சுட்டி காட்டுறாரு. எப்பா, அந்நியர்கள் கண்கள்லாம் நம்ம சுற்றி இருக்குதே, நாம் போய் அடிச்சிக்கலாமா? அவர் கேட்குறாரு. எவ்வளோ நியாயமாக ஞானமாக அவர் கேட்குறாரு பாருங்க.
வெளியில் உள்ளவங்களெல்லாம், இருட்டுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடுறோம். நாமளே அடிச்சுக்கிட்டு இருட்டில் கிடக்கலாமா? சுட்டி காட்டுறாரு. நம்ம வெளியில் போய் நீங்கள் வாங்கங்க, வாங்க, இதெல்லாம் இருள், இதுதான் வெளிச்சம். ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் வெளிச்சம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி யாரையாவது நம்ம கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கிறத நிறுத்துங்க, அப்புறம் நாங்கள் வரோம், இதுவே பெட்டராக இருக்குன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நெகேமியா அதை சுட்டி காட்டுகின்றார். எப்பா, அந்நிய கண்கள் எல்லாம் நம்மளை பார்க்குதே, நம்ம எவ்வளோ ஞானமாக நடந்துக்கணும். ஸோ இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு யாக்கோபில் சொல்வது போல, யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம படிப்பது போல, நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். கம்ப்ளைண்ட் அப்படின்னாலே அது எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும், நம்ம எப்படி அந்த கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கணும், ஒருவருக்கொருவர் கோபப்பற்றக்கூடாது. நெகேமியா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாரு. கோபம் வந்துச்சு, ஆனால் அவர் பேசலை. அவர் பேசுவதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார்? பேசுகின்றார். அப்படி பேசும்போது ஆண்டவர் அவரை என்ன செய்கிறார்? மிக அருமையாக வழி நடத்துவதை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும் இல்லையா? யாரிடத்தில் நம்முடைய குறைகளை சொல்வது? சரி, குறைபட்டுட்டோம். இன்னைக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னாலே என்னது? புகார், அல்லது இன்னொரு வார்த்தை குற்றம் சாட்டுதல், இப்படிலாம் இருக்குது. இதை எப்படி சரி செய்வது? சங்கீதக்காரன் 69வது சங்கீதத்தில் அந்த அருமையான காட்சியை நமக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறார். அப்போ எப்படி இதை குறை சொல்வது? கம்ப்ளைண்ட்ஸ் தான் என்ன? இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட்? ஒருவேளை இன்னைக்கு ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஸ்கூலில் நம்முடைய பிள்ளைகள் சரியாக படிக்கலைன்னா யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பேரண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அவர் பேர் ஏதோ ஒரு பேர், நல்ல பேர், ஜோனத்தான் எட்வர்ட். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், சின்னர்ஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆங்க்ரி காட் அப்படின்னு. அந்த புஸ்தகத்தில் ஒரு முக்கிய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் எதை வைத்து இதை எழுதியிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மகளை வைத்தே எழுதியிருக்கிறார். தன்னுடைய மகள் பெரிய கோபக்காரி, சின்னதிலிருந்தே எல்லாத்தையும் தூக்கி உடைக்கிறதுக்கு குணமுடையவள். எவ்வளவோ அவளை திருத்துவதற்கு முயற்சி எடுத்து எங்கெங்கெல்லாமோ கொண்டு போய் விட்டு, ஹைஸ்கூலில் சண்டை, காலேஜில் சண்டை, ஐயோ இவளை எப்படி நான் திருமணம் செய்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய புரட்சியே என்ன செஞ்சிருப்பார்? பண்ணியிருப்பார். அவர் தேச புரட்சியாளர். தேசத்தின் புரட்சி குறித்து அநேக புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் கடைசியாக எழுதின ஒரு புஸ்தகம் சின்னர்ஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆங்க்ரி காட் அப்படின்னு. அந்த புஸ்தகத்தை பேஸ் பண்ணி எழுதினது தன்னுடைய மகளுடைய கேரக்டர்ஸ். ஆண்டவர் ஏன் இந்த மகளை எனக்கு கொடுத்தார்? இந்த மகளை கொடுப்பது நிமித்தம் அவளுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு காரணம், நானும் அவளுக்கு ஈக்குவலாக என்ன செய்கிறேன்? கோபப்படுறேன். ஆண்டவர் உணர்த்துறார், தப்பு. நீ அவளுக்கு ஈக்குவலாக கோவப்பட்டு, நீ அவள் பண்ணும்போதெல்லாம் அடித்து, நீ அவள் என்னென்ன கஷ்டப்படுத்துறியா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவள் எப்படி திருந்துவதற்கான வாய்ப்பு ஆப்போசிட் சைடு அப்படின்னு காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் எழுதுறாரு, கர்த்தருடைய கரத்தில் நாம், அவர் கோபக்காரர் கிடையாது, அவரை கோபப்படுத்துறது நாம். நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும் வேதாகமத்தில் எடுத்து பாருங்கள், எல்லாருமே இந்த பெஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல பைபிளில் யாரை கொடுத்துருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க எகிப்திலிருந்து வழி நடத்தி வரும் பொழுது வெளியே போகணும்னு ஆசைப்பட்டாங்க. வெளியே கொண்டு வந்தார். வெளியில் வந்த உடனே ஏன் தான் வெளியே வந்தோம், மறுபடியும் உள்ளே போனால் நல்லா இருக்குமே. கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கம்ப்ளைண்ட். பாவம் அந்த மோசே காது என்னதான் ஆயிருக்குமோ தெரியல, அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, இந்த மோசையை குறித்து சொல்கிறாங்க. ஆனாலும் மோசே என்ன செய்கிறாரு? மிக பொறுமையாக அந்த ஜனங்களை வழிநடத்தினார். அதே போல தான் அன்பினால் இவர் எழுதும்போது, ஜோனத்தான் எட்வர்ட் அவர் எழுதின புஸ்தகம் சின்னர்ஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆங்க்ரி காட், அதில் எழுதும்போது அதோடைய இன்ட்ரொடக்ஷனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய மகள் கோபம், அதன் பிறகு இவர் அந்த மகளை நடத்தின விதம், அங்கங்கே கொண்டு போய் இவளை படிப்பதற்கு செய்த காரியம் எதுவுமே எடுபடலை.
கடைசியா இவர் அந்த குழந்தைக்கு முன்பாக மண்டியிட்டு தன்னை தாழ்த்தி அன்பு செலுத்தி அதுக்கப்புறம் தான் ஜெயித்தார் என்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு 1000 குறைபாடுகள் உண்டு. நம்ம பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோம்னு வைங்களேன், உடனே அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வரும். அவங்க பிள்ளை சரியாக சாப்பிட மாட்டேங்குது, அல்லது சரியாக சமைக்க மாட்டேங்குது, சரியாக துவைக்க மாட்டேங்குது, இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எவ்வளவோ இடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லலாம். எனக்கு வேலை சரியில்லை, எனக்கு சம்பளம் சரியில்லை, ரோடு சரியில்லை, என் வண்டி சரியில்லை, எல்லாம் அந்த நிர்வாகம் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, குறை 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 இந்த உலகத்தில் உண்டு. இந்த உலகத்தில் குறை இல்லாமல் கிடையாது. ஆனால் நெகேமியா ஹேண்டில் பண்ண விதம் எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். கோபம் எழும் இடத்தில் குறைகள் எழும்பும்போது தேவ கண்ணியம் அங்கு காக்கப்பட வேண்டும். சில நேரங்களில் கோபப்படுறதுக்குன்னு சில இடங்கள் உண்டு. அந்த இடத்துல கோபப்படலாம். ஆண்டவர் சாட்டையை தூக்குனார், அதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு, அது பிஸ்னஸ் சென்டராக மாறிச்சு. அவர் சாட்டையை தூக்குனார், அவர் கோபப்பட்டார், அதில் ஒரு கண்ணியம் இருந்தது. அது ஆலயத்தில் தான் நடந்தது, ஆனாலும் அதில் ஒரு கண்ணியம் இருந்தது. என்னுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? போராடுகின்றார். இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் நம்ம கோபப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் அந்த இடங்களிலே கோபப்படக்கூடாது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. முதல்ல கோபப்பட்டேன், பின்னர் யோசித்தேன், ஜெபித்தேன், அமைதியானேன் என்று இங்கு நெகேமியாவை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கலாம். எப்போதெல்லாம் கோபம் எழுகிறதோ அப்பொழுது கத்தி சண்டை போடுவதை விட நம்மை நாமே அமைதிப்படுத்துவது நல்லது. ஏன்னா நீதிமொழிகள் 17வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், நாவை அடக்கினால் அவன் நீதிமான் என்று எண்ணப்படுவான். ஒரு மனிதனுடைய நாவை அடக்கி அவன் இருக்கும் பொழுது அவன் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக காணப்படுவான். ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் அந்த இடத்துல குறைஞ்சி போயிடும். நான் எப்போவுமே எனக்கு ஒரு இது உண்டு, பைக்கில் போகும்போது பின்னாடி ஒருத்தனை வச்சுக்கிட்டு போகும்போது அவன் சொன்னான், நான் ஒருத்தன்ட்ட சொன்னேன், கோபப்பட்டேன், ஒருத்தன் குறுக்க வரும்பொழுது அப்போ பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், பாஸ்டர் நீங்கள் ஒரு பாஸ்டர் அப்படின்னா. அப்போ தான் நானே யாருன்னு யோசித்து பார்த்தேன். அப்போ தான் அவனை திட்டினதை நினச்சி வருத்தப்பட்டேன், இவன் பின்னாடி இருக்கிறவன் நம்மளை என்ன நினச்சிருப்பான்னு யோசித்தேன். சில நேரங்களில் கோபம் ஆபத்தானது. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 69வது சங்கீதத்தில் நமக்கு எப்போதுமே ஒரு நல்ல பெஸ்ட் அட்வைசர் யாருன்னா இந்த சங்கீதக்காரன் தான். அவருடைய குறைகளை எப்படி அவர் சொல்கிறாரு பாருங்க. தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. இதெல்லாம் பிரச்சனை. சங்கீதக்காரனாக தாவீதுக்கு எதிராக சுற்றிலும் நடக்கக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் இந்த மனிதன் தன்னுடைய அந்த நாட்களிலே வைத்திருக்கிற அந்த எழுதுகோலை எடுத்து கர்த்தரிடத்தில் சமூகத்தில் இதை எழுதுகின்றார். இந்த பெட்டிஷனை கொடுக்கிறார். நல்லா படித்து பாருங்க. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. அவருடைய தலைமயிலும் அதிகமாய் இங்கே என்ன செய்கிறாங்க? எதிரிகள் இருக்கிறாங்க. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது.
என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானேன். இரட்டை என் உடுப்பாக்கினேன். அந்த நாட்களில் இரட்டை உடுத்தி உட்காரும் பொழுது அவரை குறித்து, அவருடைய அவலத்தை குறித்து மக்கள் பேசுவது உண்டு. என்னை குறித்து என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. நான் அவர்களுக்கு பழமொழியானேன். எவ்வளவோ பழமொழி இருக்குது இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்தில் சிலருக்கு நம்ம பழமொழியாக கூட மாறுவோம் அப்படிங்கிறத சங்கீதக்காரன் அழகாய் சுட்டி காட்டுகின்றார். அதுக்கப்புறம் அவர் எழுதுகிறார் பாருங்க, வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். வாசலில் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். எவனாவது தண்ணியை போட்டுட்டு என்னை நினச்சான்னா அவனுக்கு பாட்டு என்ன செய்யுது? தானாக வருது. எப்படி வருது? என்னை குறித்து பாடுறான். நானும் ஏதாவது பாட்டை பாடி அது சினிமா பாட்டாயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்குது சூழ்நிலை. ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இதெல்லாமே யாருடைய வியாகுலம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வியாகுலம். இதை நீங்கள் அழகாக படித்து பாருங்கள். இந்த சங்கீதம் 69 கர்த்தருடைய மனதில் இருக்கக்கூடிய வியாகுலம், அதை சங்கீதக்காரன் அழகாக படம் பிடித்து எழுதுகிறார். அவர் எழுதுகிறார் பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினால் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். நான் அழிந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களின் நின்று நிலையாத ஜலத்தில் நின்றும் நான் நீங்கும்படி செய்யும். 16வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும். நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். நீர் என் ஆத்துமாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதைக்கிறவன் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அநேக பிரச்சனைகளை சந்திப்பீங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சந்தித்த இந்த நெகேமியாவும் அவனுடைய கூட்டாளிகளும் உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகளை சந்திக்கும் போது, அந்த உள்ளுக்குள்ள பிரச்சனைகளை சந்திக்கிறவருடைய அவலம் என்ன அப்படின்னா, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். பரிதாப நிலை. எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. எங்கள் பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவமானம். கடன் வாங்கி பாருங்க, வட்டி கட்ட முடியலை. கடன் வாங்கி பாருங்க, எவ்வளோ அவமானத்தை நம்ம சம்பாதிப்போம் தெரியுமா? பணம் என்பது பொல்லாத ஒரு கருவி இந்த உலகத்தில். பெற்றோர்களே பிள்ளைகளை ஒதுக்கக்கூடிய உலகம் இது. சகோதர சகோதரிகள் நம்மை வெறுக்கக்கூடிய காலம் இது. இந்த உலகம் பொல்லாதது. நெகேமியா சொல்கிறார், அதெல்லாம் கவனிக்கிறார். இந்த மக்களுடைய அவல நிலை சாதாரணமான இல்லை. தேற்றுவார் இல்லை. யாராவது நமக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்களா? கிடையாது. நமக்கு உதவி செய்வதற்கு வருவாங்களா? வரவே மாட்டாங்க. தனியா நின்று போராடி இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கணும். அதுக்கு உறுதுணையாக இருப்பது ஆண்டவர் மாத்திரமே. நெகேமியாவுடைய புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நெகேமியா அழகாக சொல்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்த நெகேமியா இந்த 5வது அதிகாரத்தில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் என்ன செய்கிறார்? சந்திக்கின்றார். இங்கு கோபப்படுவதற்கு வேலை இல்லை. இங்கே கண்ணியமாக பேசி காரியங்களை சரிப்படுத்தணும். இங்கே எரிச்சல் அடைவதற்கு வேலை இல்லை. எல்லாரையும் கூட்டி சமாதானமாக பேசுவது தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, எதிரிகளின் நிமித்தம்,
எப்பொழுது இந்த கூட்டணி உடையும் என்று காத்திருக்கிறவர்களின் நிமித்தம் தேவனுடைய பலத்தை பெற்று சமாதானம் செய்வது நல்லது என்பதை இந்த அழகான சம்பவம் நமக்கு என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். இன்னைக்கு நெகேமியாவுடைய அந்த அணுகுமுறை ஆச்சரியமானது. அவல நிலையில் நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடனே அவர் எதிர்த்து இந்த ஆட்சியாளர்கள் மீது அவருடைய கவனத்தை செலுத்தாதபடி, கோபத்தை திணிக்காதபடி, இந்த பிரபுக்கள் மீது எந்த விதத்திலும் அவர் குற்றம் சாட்டாதபடி உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வந்த உமக்கே எவ்வளவு ஆதரவும், எவ்வளவு அனுக்கிரகமும், இவ்வளவு யாராவது சொல்ல மாட்டார்களா என்ற ஏக்கமும் இருக்கும் பொழுது இந்த அற்ப ஜனங்கள், இந்த வெகுளியான பிள்ளைகள், இந்த வேதனையோடு நிற்கிற இந்த உள்ளத்தை சரி செய்வதற்கு உம்மால் மாத்திரமே முடியும் என்று அவர் அமைதியை கையாளுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடத்தை சுட்டி காட்டுகிறார். இங்கே யார் தான் பாதிக்கப்படலை சொல்லுங்க? வரி நிமித்தம், வட்டி நிமித்தம், இந்த உலகத்தில் பஞ்சத்து நிமித்தம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிருச்சா? நம்ம ஆசைப்படுகிறதெல்லாம் அனுபவிச்சிட்டோமா? இல்லை, பஞ்சம்தான். நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதியை நாம் இழந்து கொண்டே வருகிறோம். இந்த உலகம் இனி நம்முடைய உலகம் அல்ல, இது சாத்தியமான உலகம் அல்ல. ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த உலகம் மட்டும்தான் நமக்கு சாத்தியம். அப்படி இருக்கும் என்று தெரிந்திருக்கிற நாம் இனி எப்பொழுதுமே இந்த உலகத்தை குறித்த குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது. இந்த உலகத்தை குறித்தும் இந்த உலகத்தில் உள்ளவர்களை குறித்தும் எந்த விதத்திலும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கின்றார், அப்படி செய்வது சாத்தியம் அல்ல. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள், அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளிச் செய்வார் என்று பவுலாரும் சொல்லுகின்றார், சங்கீதக்காரனும் சுட்டி காட்டுகின்றார். நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை நம்முடைய தேவனிடத்தில் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த உலகம் நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலும், இந்த மக்கள் எல்லாரும் ஒருவேளை கிளர்ச்சியில் எழுந்தாலும், முடியலை இயலாமையில் கிளம்பினாலும், ஆண்டவர் அவர்களுக்கு மிக அருமையாய் உதவி செய்தார். எல்லாவற்றையும் நீக்குவதற்கான உதவியை செய்தார். இனி இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. நமக்கு நாமே என்ன செய்யக்கூடாது? தண்டனையை வரவைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு நாமே நிந்தைகளை வரவைத்து கொள்ளக்கூடாது. அந்நியர்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய கடமை இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துவது. நாமளே சிரிப்பின் பொருளாய் மாறிவிடக்கூடாது. எவ்வளோ கண்ணியமாக செயல்பட்டார் இந்த நெகேமியா. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த கடமை உண்டு. என் அன்பு தேவனே, இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இனி நாங்கள் அதை குறித்து சிந்தியாதபடி, இந்த சங்கீதம் 69 என் ஆண்டவராகிய உன்னுடைய மனதில் உள்ள அந்த வியாகுலத்தை அழகாய் தாவீது படம் பிடித்து காட்டினது போல நாங்களும் எங்களுடைய மனதை உமக்கு காட்டுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். நாங்கள் நினைத்ததெல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் சாதிக்க முடியல. நாங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறதெல்லாம் எங்களால் செய்ய முடியல. சில நேரம் வெட்கம், சில நேரம் அவமானம், சில நேரம் கஷ்டம், வேதனை, பஞ்சம், இதெல்லாம் கடந்து போகிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். அந்த ஜனங்களுக்கு அந்த நாளிலே நெகேமியாவின் மூலம் ஆண்டவர் எப்படி உதவி செய்தாரோ அதுபோல் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறேனாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் நேரடியாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என் கஷ்டம் கர்த்தருக்கு தெரியுமா அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வேண்டாம். நம்முடைய எல்லா கஷ்டத்தையும் ஆராய்ந்து அறிகின்ற தேவன் அவர். அவர் சுட்டி காட்டின காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த காட்டு செடியை பாருப்பா, அதை யார் உடுத்தி வைத்தா, இதை பறவைகளை பாருப்பா, அது யார் அது கொடுத்தா, அவைகளை காட்டிலும் நீ விசேஷித்தவன் அல்லவான்னு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நம்முடைய அவருடைய உள்ளத்தில் வைத்திருக்கும் போது நமக்கு ஏங்க சந்தேகம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் எழுந்திருப்போம். ஆண்டவரே, அன்று நெகேமியாவின் மூலம் எவ்வளோ அழகாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தினீரோ அதுபோல் இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நிமித்தம் எங்களை வழிநடத்தோம் என்று ஒப்புக் கொடுப்போம். இந்த ஒரு பாடலை நம்மளால் நம்ம பாடல, இந்த பாடலை முடிவு பாடலாக பாடுவோம். என்ன பாட்டு தெரியுமா? தேவ சேனை வானம் மீது கோடி கோடியாய் தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடம் மாறி பாருங்கும் வந்து கொட்டும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன்
சேர்வேன். பாடுவோமா? உற்சாகமாக பாடுவோம், மனதை தேற்றிக்கொண்டு பாடுவோம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்ம பாடுவோம். அவருடைய வருகை தான் நம்முடைய குறிக்கோள். அவர் சீக்கிரமாக வருகிறார். இந்த உலகத்தில் அற்ப காரியங்களுக்காக அவருடைய வருகையை நம்ம தாமதப்படுத்தக்கூடாது. எதையும் இழந்துடக்கூடாது, நம்மளையும் இழந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மை அரவணைத்து வழி நடத்துவாராக. தேவசேனை வானமீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி வேகமோடி வேகமோடும் மீன்கள் இடமாறி பாரெங்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐந்து கண்டம் தனில் ஆளும் மாட்சியாவும் மற்ற போகும், முழு சோழும் இடி முழக்கம் கூச்சல் கேட்கும், கண்ணி சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கு கேட்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நான் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பாட்டிலேயே பிடிச்ச வரி எனக்கு எது அப்படின்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். நானோ ஆடி மிக பாடி. ஐயோ, அன்னைக்கு என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த உலகத்திலிருந்து நான் வேறொரு புதிய இடத்துக்கு போறேன். என்னை இழுத்து போடவோ, என்னை தண்டிக்கவோ, என்னை குற்றம் சாட்டவோ, என்னை வேதனைப்படுத்தவோ யாரும் கிடையாது. ஃப்ரீ பேர்ட். என்னை தடுக்கிறதுக்கு அன்னைக்கு ஆள் இல்லை. நான் அப்ப எப்படி ஆடுவேன்னு பாருங்க. நானும் ஆடி மிக பாடி. எழுதுனது யார் இந்த பாட்டை? அந்த எமில் ஜெபசிங். நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த வரியை எழுதும் போது அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாருங்கிறத சிந்தித்து பாருங்க. நானும் ஆடி மிக பாடி. இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, கப்பல் கவிழும் பெரும் நாசம். எத்தனையோ வருஷம் கெட்டுறாங்க, ஒரு நொடியில் எல்லாமே காலியாக போகுது. அப்போ ஆண்டவர் வருகும்போது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தை பற்றி கவலை இல்லை. என்ன ஆடினா என்ன, என்ன உடஞ்சா என்ன, என்ன ஓடினா என்ன, நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவர், எவ்வளோ அழகுள்ள தெய்வம் நீர். உம்முடைய அழகிலிருந்து பிறந்தவர்கள் தானே நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். ஆனால் அதற்கும் மேலே எங்களை அழைத்தவர் நீர். எங்கள் எல்லாரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். இந்த நாளிலும் வந்தோம், மனதார சத்தியத்தை பேசணும். எங்கள் அன்பு தெய்வன் எங்களுக்காக காத்திருக்கிறீர். இன்னும் சொற்ப காலம் ஓடி வந்து உம்மை பிடிக்க போகிறோம். அந்த இடைப்பட்ட காலத்தை கர்த்தர் மறந்து போக உதவி செய்யும். எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், பேச்சுக்கள், வேதனைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், எத்தனையோ மரணங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் நாங்கள் உடைய கிருபையினால் நிற்கிறோம் என்பதை மாத்திரம் உணர்கிறோம். இந்த கிருபையை கர்த்தர் கூட்டி கொடுப்பதற்கு காரணம், இன்னும் நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது.
இன்னும் நாங்கள் பிறருக்கு விரோதமாக எழுந்திரக்கூடாது, பேசக்கூடாது, எந்த ஒரு தவறையும் இனி நாங்கள் மேலும் மேலும் செய்யக்கூடாது. நாங்கள் கீழே இறங்கி வரணும், நாங்கள் எங்களை தாழ்த்தணும். இந்த உலகம் எங்களுக்கு நல்ல நன்மையான காரியங்களை ஒருபோதும் செய்யப்போவதில்லை என்று தெரிந்தும் இந்த உலகத்தோடு வீணாய் போராடாதபடி நாங்கள் தேவனோடு இசைந்திருக்க உதவி செய்யும். உலகம் எங்களுக்கு பின்னாக தள்ளப்படட்டும், எங்களுக்கு முன்பாக எங்கள் அன்பு தேவனுடைய முகமும் நீர் சிலுவையில் தொங்கின அந்த காட்சிகளும் எங்களை எப்பொழுதுமே உம்மிடத்தில் இருக்கும் அந்த வாஞ்சையை அதிகரிக்க உதவி செய்தரலாம். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். நாங்கள் வந்தது நல்லது. இந்த நாளிலும் தேவ சன்னிதானத்தில் இருந்தோம். எங்கள் கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். எங்கள் தேவன் எங்களுடைய வெளிப்புறத்தை அல்ல, எங்கள் உள்புறத்தையும் கழுவினார். எங்கள் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இனி வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த இடத்தை விட்டு செல்ல உதவி செய்யும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். பெரியோர் முதல் குழந்தைகள் வரை ஒவ்வொரு உள்ளங்களையும் தனித்தனியாக அறிந்திருக்கிற தேவன், ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இந்த இடத்தை விட்டு செல்லும்போது பரிபூர்ண மனதோடு அவங்க போட்டு, ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கை ஒரு துளி கூட விசுவாசத்தில் அல்லது நம்பிக்கையில் குறைந்து போகாதபடி தன்னுடைய கடைசி மட்டும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க நீர் பலன் தாரும், ஆசீர்வதியும். நீங்கள் செய்கிற எந்த கைட்டு செய்கின்ற காரியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் கைட்டு எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதியும். அவங்க எல்லாரும் உண்மை ஏகோபித்து பாடட்டும். அவங்க வாயிலிருந்து இது குறையே வரக்கூடாது. எல்லாரையும் கர்த்தர் நீர் உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஏந்தி தாங்கி சுமந்து இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை தப்புவித்து உம்முடைய பரலோக ராஜ்யம் சேருமட்டும் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இவைகள் எல்லாம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,